இந்த கிறிஸ்துமஸ் செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் தலைப்பிள்ளைகளுக்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக கிறிஸ்துமஸ் செய்தியோடு அதையும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னன்னா யாராவது எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை, சிறியனிடத்தில் பிறந்த தலைப்பிள்ளை இயேசுகிற இந்த பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அதுக்கு அப்புறம் உள்ள தலைப்பிள்ளைகள் பூரா பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்பட்டது. ஆதாமுடைய தலைப்பிள்ளை யாரு? காயினுடைய நிலைமை என்ன தெரியுமா? சாபமாயிட்டு. அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் என்னை கொன்றுவாங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றும்னு சொல்கிறான். என் தம்பியை கொண்டுட்டேன், அதனால அந்த தலைப்பிள்ளையுடைய வாழ்க்கை பயங்கரமாய் மாறியது. சரி, ஆபிரகாமுடைய தலைப்பிள்ளை யாரு? இஸ்மவேல். இஸ்மவேலுடைய வாழ்க்கை என்னாச்சு? அவுட்டு. ஈசாக்கோட தலைப்பிள்ளை யாரு? ஏசாவுடைய வாழ்க்கை முறை என்னாச்சு? சொல்லி முடிஞ்சுது. அல்லையா. யாக்கோபோட தலைப்பிள்ளை யாரு? ரூபன். நீ தண்ணீரை தழும்பினோடனே நீ என்ன அடைய மாட்டாய். இது கடைசி வரை அவன் சந்ததி பூரம் பாதிக்கப்பட்டு. இப்படி நீ ஒவ்வொரு ஆளுடைய நீ ஆரோனுடைய தலைப்பிள்ளையை எடுத்தாலும் சரி, மோசையுடைய தலைப்பிள்ளையா எடுத்தாலும் சரி, சவுலுடைய தலைப்பிள்ளையாக எடுத்தாலும் சரி, எல்லா தலைப்பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுநாதர் தலைப்பிள்ளையா பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆதாமை உண்டாக்கும் போது தேவன் மண்ணினாலே உண்டாக்கினார். ஆனால் இயேசுநாதரை உண்டாக்கும் போது மண்ணினால் உண்டாக்கல, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிறந்தார். அல்லேலூயா. ஆனால் மனிதன் ஆவியினால் மட்டுமல்ல, ஜலத்தினாலும் பிறந்தான். அல்லேலூயா. கவனிக்கலா? கேட்டதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆதாம் எப்படி பிறந்தான்? மண்ணினால். இயேசுநாதர் எப்படி பிறந்தாரு? பரிசுத்த ஆவியினால். ஆனால் மனிதன், நீங்களும் நானும் அல்லையா, மண்ணினால் பிறக்கல, திரும்ப பிறந்ததை சொல்றேன். ஜலத்தினாலும் ஆவினாலும் நான் பிறந்திருக்கிறேன். இந்த பிறவி அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து வரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்துரு தலைப்பிள்ளைகளை அழிக்கும்படியாய் பின்னாலே வரோம். நிறைய தலைப்பிள்ளையோட ஆரோனுடைய தலைப்பிள்ளை அவுட்டு. தாவீதே என்ன உள்ள வந்துருங்களேன். அது கெஸ்டோஸ் அங்க போட்டோம், இங்க அப்புறம் சில்ட்ரன்ஸ். அல்லேலூயா. ரைட். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆதாம் மண்ணினால் பிறந்தான், ஆனால் பாதுகாப்பற்றவனாயிருந்தான். ஏனென்றால் ஏவாள் பாவம் செய்து அந்த பழத்தை அவனுக்கும் கொடுத்ததுனால ஏவாள் செய்த பாவத்தின் பங்கு ஆதாமுக்கு கிடைத்தது. அதனால அவனுடைய சந்ததியை பிசாசு அல்லலியா கண்ணி வைப்பதற்கு அது ஆயத்தமாயிருந்தது. என்னது? பாவம். ஆமென். ஆனால் இயேசுநாதர் மரியாளிடத்திலே பிறந்த உடனே எல்லா தலைப்பிள்ளையையும் சங்காரம் பண்ணின பிசாசு இயேசுவையும் அல்லேலூயா ஏரேது மூலமாய் வந்த சத்துருவை அல்லது சத்துரு இயேசுவையும் அழிக்க பார்த்தான். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம்
16வது வசனம். அப்பொழுது ஏறது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு அடைந்து ஆட்களை அனுப்பி காலத்தின்படியே 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏறதுங்கிற பிசாசின் மூலமாய் தலைப்பிள்ளைகளை பூரா அழிச்சிட்டான். மோசே காலத்திலும் தலைப்பிள்ளைகள் பூரா என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அங்க எகிப்துல இருக்க எல்லா தலைப்பிள்ளையும் கொன்று அப்படின்ட்டான் பிசாசு. அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்களிலே அநேகர் இந்த பலியை விரும்பாதவர்களுடைய தலைப்பிள்ளைகளும் ஆனது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனே, சொல்லுங்க, தேவனே இயேசுவாய் பூமியிலே பிறந்தார். நீ அது இயேசுவா உங்க இம்புட்டு போல மூளையெல்லாம் அடக்க நினைக்காதீங்க. அது தேவன். அது யாரு? கர்த்தர். அதான் பிதா. யாரு? இயேசு யாரு? பிதா. பிதா யார பிறந்திருக்காரு? குமாரனாய் பிறந்திருக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள். ஆமென். நம்மள மாதிரி மாம்சம் இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, பசி இருந்தது, வலி இருந்தது, அழுதாரு, அவர் தண்ணி குடிச்சாரு, சாப்பிட்டாரு. அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தலைப்புல அவர் தான். எல்லாம் உழைச்சி காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருந்தது. தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தாரு வேற சொல்லுது. அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன, இந்த அறிவியலுக்கும் இந்த விஞ்ஞானங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இயேசு. நான் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்கள் யோசனைகளுக்கும் உங்க அறிவுக்கும் அப்பாற்பட்ட சக்தி தான் இயேசு. நீங்களும் நானும் இயேசுவை பத்தி எவ்வளவு அறிஞ்சிருப்போம்? 100க்கு எத்தனை %? சும்மா சொல்லுங்க. 25% அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க இங்கே இருக்க முடியாது. எவ்வளவு % அறிஞ்சிருப்போம்? 1/2% அறிஞ்சிருக்க மாட்டோம். எவ்வளவு %? 1% இல்ல, 1/2% கூட அறிஞ்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொரு எழுத்து முனிக்கும் அர்த்தம், அல்லது ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆவிக்குரிய விடுதலை உண்டு, ஆவிக்குரிய பாதுகாப்பு உண்டு. அது தேவனால் எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த மனுஷனால பிறந்த ஒவ்வொருத்தையும் கொண்டு வந்தா, இயேசுநாதன் ஆவியினால பிறந்தார். இவரையும் ஏறதை கொண்டு கொல்ல பார்க்கிறான் பிசாசானவன். அல்லேலூயா. உடனே ஆண்டவர், நீ கொல்ல தானே பார்க்க, ஆமென், நான் கொல்ல உன்னை ஒப்பு கொடுக்க அப்படின்ட்டார். யார? ஏறதை கொண்டுட்டாரு. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? என் சரீரத்தை தானே நீ கொல்ல பார்க்கிற. என்னை சரீரத்தை கொண்டுட்டா நீ என்னை கொண்டுட்டதான் நினைக்கிற. நான் அந்த சரீரத்துக்குரியவன். எனக்கு சரீரம்லாம் கிடையாது. நான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், எனக்கு ரூபமற்றவன். அல்லையா, நான் இந்த பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கிறதுனால, இந்த பிள்ளைகளுக்கு பலியாக முடியனால, இவர்களுடைய மரண சாசனத்தை நான் எழுதினபடினாலே, இவருடைய மரண சாசனத்தில் இருந்து, மரண சாசனம் என்னது? எபிரேயர்ல இருக்காது மரண சாசனம். அந்த மரண சாசனம்னா மரணத்துக்கு உண்டான என்னது குறிப்பா? மரண பத்திரம். அதை எழுதின நான் அந்த ஆள் தான் மறிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நான் மாமிசத்தில் வெளிப்பட்டிருக்கிறேன். இப்போ ஏறாது என்ன நினைக்கிறான், நான் 2000 பேரை கொண்டுட்டேன். இதுக்கு முன்னால் இருந்த ஆரோன் பிள்ளைகள்லேருந்து, மோசே பிள்ளைகள்லேருந்து, தாவீதின் பிள்ளைகள்லேருந்து, அல்லது யாக்கோப்பின் பிள்ளைகள்லேருந்து எல்லா தலைப்பிள்ளையும் அழிச்சிட்டேன். நீயும் தலைப்பிள்ளை தான், உன்னையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பிசாசு லேகியன் மூலமாய் கொல்ல பார்க்கிறான். அந்த லூக்கா 4வது அதிகாரத்தில் 40 நாள் உபாசம் இருந்தோம்னா பிசாசு வந்து தடை பண்ண அப்பம் கொல்ல பார்க்கிறான். கொஞ்ச காலம் அவரை விட்டு கடந்து உடனே அவர் திங்க் பண்ணுறாரு, நான் என் சரீரம் இங்கே உள்ளது இல்லை. அல்லேலூயா. சரீரம் இங்கே உள்ளது அல்ல. சரீரத்தோடு அவர் உயிர் தொழுந்தார். நாம் சரீரத்தோடு உயிர் தொழுகிறவர் அல்ல. நம்ம சரீரம் எங்கே போயிடும்? மண்ணுக்கு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இங்கே உள்ளது அல்ல.
இந்த பூமிக்குரிய அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் நமக்காக சரீரத்தை என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். உங்க சரீரங்கள் செய்த பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹலோ சோத்திரம். பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. ரைட், ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14, 12, 13, 14. யாரு வாசிக்கலாம்? 12, 13, 14. ரோமர் 5, 12, 13, 14. இப்படியாக பாவமும் மரணமும் பிரவேசித்தது போலவும் பாவம் செய்தபடியால் வந்தது போலவும் ஆயிற்று. முன்னும் இருந்தது. ஆமென். எண்ணப்பட மாட்டாது. ஆமென். அரைக்கும். ஆமென். ஆண்டு கொண்டது. ஆமென். அந்த ஆதாம் பின்னால வருகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் பிந்தின ஆதாம், அவர் முந்தின ஆதாம், அவருக்கு அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏமா பிரேயர் நடக்கு, ஊடையில பேசாதீங்க, இல்லைன்னா கட் பண்ணிக்கிடுங்க. இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இந்த முந்தின ஆதாம் அல்லேலூயா மண்ணினால் பிறந்த மனுஷன், பிந்தின ஆதாமாகிய இயேசு ஆவியினால் பிறந்தவர். அல்லேலூயா. எதுக்கு ஆவியினால் பிறந்தார்னா, ஆவியினால் மாம்சத்தில் பிறந்தார். சொல்லுங்க. அவர் ஆவியினால் பிறந்தது எதுக்குன்னா, என்னை ஆவியினால் பிறக்க பண்ணும்படியாய். என்னை ஆவியினால் பிறக்க வைக்கணும். அப்பதான் நான் இந்த பூமியில பிசாசின் தலையை என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் எப்படி இயேசுநாதர் பிறந்தாங்கிறத பார்ப்போம். 1வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, கிருபை பெற்றாய், கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரு நிமிஷம். 35. ஆமென். வரும், உன்மேல் நிழலிடும். ஆமென். ஆமென். நல்ல காலுங்க. வேதம் சொல்லுது, இயேசுநாதர் எப்படி பிறந்தாராம்? பரிசுத்த ஆவி யார் மேல வந்ததுதான்? மரியாள் மேல வந்தது. மரியாள் மேல எதுக்கு வந்ததுன்னா, கர்ப்பத்தை நிரப்பும்படியாய். என்னது நிரப்பும்படியாய்? யோசேப்பின் சித்தத்தின்படியோ, மரியாளுடைய தகப்பனுடைய சுவாபத்தின்படியோ, இவர்கள் முன்னாளுடைய சாபத்தின்படியோ இயேசுநாதர் பிறக்கல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி மேல வருது. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் அவர் என்ன செய்யப்பட்டிருப்பாராம்? வயிற்றிலே நிரப்பப்பட்டிருப்பார். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீ வானத்தை பார்க்கிறத விட உங்களுக்குள்ள பாருங்க. இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த எலும்புகள்லாம் உருவாகுத நீ அறிவாயோ? எலும்பு எப்படி உருவானது? கண்ணு எப்படி உருவானது? யாருக்கு தெரியும்? பெரிய ஆச்சரியம், இடத்திலும் பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. அதோட நீங்க கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல், சிறுகுடல் எத்தனை மீட்டரு? 8 மீட்டர்.
வயிற்றுக்குள்ள இருக்க குடல் எவ்வளவு? 8 மீட்டர். ஒரு சேலையோட நீளம் எவ்வளவு? முளம் இல்லை, மீட்டர். 4 மீட்டர், 5 மீட்டர். 2 சேலை நீளம் நம்ம சிறுகுடல். அங்கங்க அல்லையா சுரப்பிகள் சுரக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்கன்னா கண்ணில் அப்படியே கண்ணீர் குருன்னு வருது. ஒரு நாள் பேபியை பார்க்க சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கா. சீரியலில் என்ன நடக்குன்னே தெரில. அப்படியே பார்க்க கண்ணீர் வடிது. இவன் கண்ணீர் ஏன் அப்படி கண்ணீர் வடிதுன்னு பார்த்தா சீரியலில் எங்கேயோ நடக்கு, என்னமோ நடக்கு. பாக்கியா, நான் சும்மா சொன்னா ஆகலாம். இது உணர்வின் அடிப்படையில் வர்ற கண்ணீர். ஆமென். பசி எடுத்த வயிறு சொல்லுது பசிக்குன்னு. உடனே போய் மட்டன் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? வேண்டாம். அதில் 2 ஒரே ஒரு ஆப்ப சோறு வைங்க, ஒரே ஒரு தண்டு கறி வைங்க. எதுக்கு சொல்லுன்னு தெரியுமா? இவ்வளவுதான் என் வயிறு என்ன செய்ய போகுது. கரெக்டாக சொல்லுது வயிறு. நான் முதல்ல 10 இட்லி சாப்பிட்டாச்சு, ஏமா இன்னொரு 2 இட்லி வைக்கிட்டா? இல்லை, ஒரே ஒரு இட்லி வைங்க. 2 இட்லி வச்சு அந்த ஒரு இட்லி மிச்சம் வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒரு இட்லி தான் ஏக்குங்கிறத நம்ம உணர்வு என்ன செய்யுது, சொல்லுது. வயிற்றுக்குள்ள என்ன பெரிய ரைஸ் மில்லா இருக்கு. என்ன கறியெல்லாம் சவைக்காம முழுங்கிருந்தாங்க. எல்லாம் கச்சா பச்சான்னு அரைச்சி தூரம் தள்ளிடுது. வேர்கல்ல சவைச்சு தானே முழுங்கணும். வேர்கல்ல சவைக்காம முழுங்கினாலும் அரைச்சி என்ன செய்யுது. அங்கே பெரிய ரைஸ் மில்லா இருக்கு இல்லை. அல்லேலூயா. அதிசயமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிர மனுஷன். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா. அந்த ஆவி வாசிப்போம் 35 பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும். உன்னதமானவருடைய பலம், சக்தி, அவருடைய அல்லேலூயா வல்லமை உன்மேல் என்ன செய்யும், நிழலிடும். இயேசுநாதர் பிறந்ததின் தன்மை. பரிசுத்தாவி வந்து பிதாவருடைய பலம் அந்த மரியாள் மேல நிழலிடுது. யாராவது கொல்ல முடியுமா? அதில் யார் இந்த மத்தையில் எழுதியிருக்கோம். தேவ தூதன் வந்து சொல்கிறான், நீ பிள்ளையை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம். நாங்கள் யாராவது குலோஸு நம்ம பாராளுமன்றத்தை திரும்பி பார்க்க தூதன். அல்லேலூயா. திரும்பி பார்க்க குலோஸு ஆள் சொல்தான் கூப்பிட்டு, உங்களை கொல்ல தேடினவர்கள் இறந்து போனார்கள், நீ திரும்பவும் எங்கப்பா எருசலேமுக்கு போ அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவதூதனுடைய பலன் நிழலிடம் 35 பிரதியுத்தரமாக வரும் பலம். பரிசுத்த ஆவி அதுக்கப்புறம் உன்மேல் வரும். உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்கிட்ட பிறக்கிறது ஒரு பாவத்தின் தன்மையோ சாபத்தின் தன்மையோ இல்லாத ஒரு குழந்தை உனக்குள்ள உருவாயிருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம குழந்தை அப்படி கிடையாது. நம்ம குழந்தை இவர் யார் மாதிரி இருக்காரு? அங்க இருந்து குரோமோசோம் வந்திருக்கு. ஆனா இயேசுநாதருக்கு அப்படி இல்லை. அவர் பரிசுத்தமாகவே பிறந்தார். அல்லேலூயா. அடுத்தால என்னப்படும்? போதும். அவர் தான் தேவனுடைய குமார். அப்படிதான் கருதரிச்சு பிறந்தது. ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. மனிதனுக்கு அவள் ஏவாளை அறிந்தால், அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால், அல்லேலூயா, தேவனால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டார். தேவனால் தான் பெற முடியும். தேவனே வந்து என்ன செய்ய முடியாது, பிறக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா இந்த தலைமுறையாய் ஒவ்வொரு ஆளையா தலைமுறையை கொண்டுட்டு வந்த பிசாசு, நீங்களும் நானும் என் தலைமுறை தப்பிக்கும்படியாய் சாபங்கள் தலைமுறை வழியாய் அடுத்த சந்ததிக்கு தொடராதபடி அவர் தலைமுறையாய் பிறந்துட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாரு? பாவத்தை எல்லாம் சுமக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம்
15, 16, 17. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க கிருபையும் ஆமென் கிருபையினாலே ஈவும் ஆமென் நம்ம மேல ஈவு பெருகிறதுனால்தான் அவர் மாம்சத்தில் வந்து பிறந்துட்டார். என்னையா இப்படி இப்ப ஒரு கிறிஸ்துமஸ் நேரத்தில் இப்படியா பேசணும்? தூங்கு தூங்கு பாலகா அப்படின்லாம் பாட்டு படிக்கணும். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் இதெல்லாம் பாட்டு படிக்கணும். நீங்க என்னமோ சந்ததி இல்ல, இதுலயும் நமக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இயேசுநாதர் பிறந்தது உங்களுடைய விடுதலைக்காக. இயேசுநாதர் பிறந்தது நீங்க இந்த பூமியில அல்லேலூயா வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திலையும் வாழ வேண்டும் என்பதற்காக. இயேசுநாதர் பிறந்து அல்லேலூயா பரலோக ராஜ்யத்திற்கு வழியை ஏற்படுத்த முடியாது. இந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிறந்த உடனே இவன் இந்த உலகத்துல மாமிசமா இருந்தான்னா பிசாசோடு யுத்தம் பண்ண இவனால முடியாது. யான்னு கேட்டால் பல தலைமுறைக்கு நான் தலைப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். தலைப்பிள்ளையெல்லாம் சங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த யாக்கோப்பு கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடம். ரூபன் அவன் தான் தலைப்பிள்ளை, அவன் தான் புத்திர சுகாரம் கிடைக்கும். அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை தள்ளிட்டு அடுத்தால லேவி அவன் தப்பு பண்ணிட்டான். அதுக்கு அடுத்த உள்ளவன் சிமியோன் அவன் தப்பு பண்ணிட்டான். 4வது தான் யூதா, அவனை தான் எடுத்து பயன்படுத்துகிறார். அவனும் தப்பு பண்ணிட்டான். அல்லேலூயா. எல்லாரும் தப்பு, அவன் தப்பு யோக்கியம்லாம் சொல்ல முடியாது. அவனும் தப்பு பண்ணிட்டான். அல்லேலூயா. ஆனால் அவனும் தப்பு பண்ணான். உங்க தாத்தாவும் தப்பு பண்ணுறாரு, உங்க பூட்டனாரும் தப்பு பண்ணாரு, பூட்டனாரோட அப்பாவும் தப்பு பண்ணுறாரு. அதுக்கடுத்த இருக்கா? ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? தப்பு பண்ணக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணினாரு? நான் வெளியே பிறந்திருக்கிற மாதிரி நான் என்ன செய்ய போறேன்? உனக்கு எனக்கு உள்ள பிறக்க போறாரு. அல்லேலூயா. வெளியே பிறந்தாதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உனக்குள்ள பிறந்து நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை கண்டிப்பேன், போதிப்பேன். நீயா உங்க பிள்ளைகளை செல்லமா அடிக்க இல்லை தப்பு பண்ணாத அப்படின்னு அடிப்பார். அவர் அப்படி இல்லை. மிலாரினாலும் வாதையினாலும் என்ன செய்யறான்? தண்டிப்பார். எதுக்கு? பெரிய காரியங்களை இயேசுநாதர் பிறந்து செய்தார். என்னை யார் மாதிரி மாத்தாரு? நான் யார மாதிரி இருந்தேன்? நான் என்ன விக்கிரகத்தை கும்பிட்டனோ அதே மாதிரி இருந்தேன். அதே குணம் அதே செய்கை தான் என்கிட்ட இருந்தது. நீ யாருனாலும் சரி எந்த சாமியை கும்பிடுதீங்களோ அதே மாதிரி தான் உங்க குணமும் இருக்கும். ஆமென். நீ என்ன சாமியை கும்பிடுதீங்களோ அல்லது அந்த தந்திரம் உள்ள சாமியை கும்பிட்டா உங்களுக்கு தந்திரம் இருக்கும். கொலகார பைய சாமியை கும்பிட்டா கொலகார சாமியை கும்பிட்டா நீங்களும் எப்படி தான் இருப்பீங்க? அந்த சாமியை கோபத்தோடும் கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் இருப்பீங்க. வேசியான சாமியை கும்பிட்டா வேசியாக தான் இருப்பீங்க. 2 பொண்டாட்டி சாமியை கும்பிட்டா 2 பொண்டாட்டி கட்டணும்னு இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ பிரச்சனை என்னன்னா, இயேசுநாதர் எனக்குள்ள பிறந்ததுனால அவருடைய சாயலை எனக்கு தந்தார். சொல்லுங்க. என்னை கண்டிப்பது, பாதுகாத்து, போதித்து என்னை அவரை போல மாற்றுவது. அவரே எனக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். எனக்கு என்னை ஆலயமாய் மாற்றுகிறார். என்னை யாரை மாற்றுகிறார்? என்னை யார் ஆலயத்தில் யார் இருக்க போறா? அவரே தங்க முடியாது. எனக்கு ஆகாரம் யார் தெரியுமா? இயேசு. எனக்கு தண்ணி எது தெரியுமா? இயேசு தான். எனக்கு பாதை யார் தெரியுமா? இயேசு தான். எனக்கு பாதுகாப்பு யாரு? இயேசு. எங்கேயோ பிறந்த பெத்லகேம்ல பிறந்த இயேசு அல்ல. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, எனக்கு நடத்துதல், என் ஆலோசனை. என்னை அவரை போல என்னை மாற்றுவார். யாருமா இருக்க? வெள்ளமுக்கிய கோணர் மாதிரியே இருக்க. நான் சொல்லலப்பா, உங்க மச்சான் தான் சொன்னான். அல்லேலூயா.
ஆனால் நீங்கள் போக போக பாருங்க, முகம்தான் அவர் மாதிரி இருக்கும், செய்கை பேச்சு நடக்கெல்லாம் அவரை விட்டு தூரம் வந்துடும். யாரை மாதிரி மாறிடும்? இயேசுவை போல மாறிடும். இது முதல்ல அவர் குணம் இருந்தால் நல்லதா? கோவப்பட்டுறாதீங்க. அவர் குணம் எனக்கு இருக்க வேண்டும் வேணுமா? அவர் வேண்டாம் நீ சொல்லு, அவன் கோவப்பட்டு என் வீட்டுக்காரர் கோபத்தை குணம் இவனுக்கு இருக்கக்கூடாது. அதே இல்லையா? இப்போ நீங்க மற்ற எல்லாம் மாற்றிடலாம், ட்ரெஸ் மாற்றி அல்லது தொப்பி கிப்பிலாம் வச்சு கொஞ்சம் இப்படி இருக்கும் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் மிஸ் எல்லாம் வச்சிருப்பாரு உங்க தாத்தா, அதெல்லாம் வச்சு நீ அன்னைக்கு வேட்டி கட்டிருந்தீ அது மாதிரி மடிச்சு எல்லாம் கட்டினா அவரே மாதிரி தான் இருக்க. சுவாபமும் அவரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இயேசுநாதர் பிறந்த பிறகு இவன் சுவாபம் யார மாதிரி மாறுது? இயேசுநாதர் மாதிரி மாறுது. அல்லேலூயா. சாயல் யார மாதிரி மாறுது? அவரை மாதிரி மாறுது. இவன் அதிகாரம், இங்க உள்ள அதிகாரம் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட தான் அதிகாரம் செலுத்திக்கலாம். ஆனா சகல அதிகாரமும் இவனுக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுகிறது. சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலே நிரப்பப்படுகிறான். பக்கத்து வீட்டில் கொரோனா வந்து 4 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாலும் அன்னைக்கு என்ன செய்யப்பட மாட்டான்? கவலைப்பட மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு, சமாதானம், விடுதலை எல்லாம் யார் கொடுக்கா? இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் மண்ணினால் பிறந்த ஆதாம், இவர் ஆவியினாலே பிறந்தார். நான் அப்படி பிறக்கல. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். முடிச்சிட்டேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. 3வது வசனத்திலிருந்து பிரதியுத்தரமாக மறுபடியும் பிறவாவிட்டால் காண மாட்டான் என்று. அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கான்? மறுபடி பிறந்திருக்கான். இவன் கேட்கான், நான் திரும்பியே எங்க அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி போகட்டும்? ஆமேன். கேட்கான். அவன் யாரு? நிக்கோதேமு கேட்கான். யார்கிட்ட? அவன்கிட்ட, யோவான்கிட்ட கேட்கான். நான் ஏசுநாதர்கிட்ட கேட்கான், நான் திரும்பி எப்படி பிறக்க முடியும்? அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி போக முடியும்? நான் அந்த பிறவியை சொல்லலை. அவர் சொல்றாரு, நான் அந்த பிறவியில சொல்லலை. உனக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் திரும்ப பிறக்கணும்னு சொல்றேன். இந்த மனுஷன் ஒண்ணுக்கும் உதவாது. இந்த மனுஷன் 2 நாள் குடிக்காம இப்படி முகந்து பாருங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் மண்ணுக்கு போறவன், நாற்றம் எடுத்த உடம்பு. அல்லேலூயா. அநீதி நிறைந்த உலகத்துல வாழ. ஆனா உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் திரும்ப பிறக்க போறான். அல்லேலூயா. அவனுக்குள்ளதான் யாரெல்லாம் இருக்கா? குணம் இருக்கிறது. சொல்லுங்க, குணம் இருக்கிறது, சுபாவம் இருக்கிறது, பரம்பரை எண்ணங்கள் இருக்கிறது, சாபத்தின் கொடுமை இருக்கிறது, பாவத்தின் பிடி இருக்கிறது. எந்த மனுஷனுக்குள்ள? வெளிய மனுஷன் ஒன்றும் தெரியாது. வெளிய மனுஷன் நல்ல பவுடர் தான் போட்டுருப்பான். உள்ள ஒரு மனுஷன் இருக்காம்ல, அவன் மோசமான பையன். ஆமென். வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? கடுகடுன்னு இருப்பான். ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ திரும்ப தாய் வயிற்றுக்குள்ள போய் பிறக்க வேண்டாம். இந்த உள்ள ஒரு மனுஷன் இருக்காமல, அவனை நான் திரும்ப பிறக்க வைக்க போறேன். பிறந்திருக்காரா? நான் சொல்லு, தேவனுக்குள் பிறக்க வேண்டும். தேவனுக்குள் பிறந்தால் தேவன் எனக்குள் பிறக்கிறார். சொல்லு, என்ன சொன்ன? அவ்வளவுதான். நீங்க தேவனுக்குள் பிறந்த அவர் எங்க பிறக்காரு? ஐயா நான் பிறக்கவே மாட்டேன், நான் அவருக்கு இடமெல்லாம் கொடுக்க மாட்டேன். இருந்துட்டு போ. உங்களுக்குள்ள ஏசுநாதர் என்ன செய்ய மாட்டாரு? பிறக்க மாட்டாரு. உள்ள ஒருத்தன் கிடப்பான், எமட்டாய் நாசமாக்கிடுவான். எதையும், ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் நாசமாக்கிடுவான். இவர் பிறந்தாதான் உன் சரீரமும் பாதுகாக்கப்படும், உன் ஆத்மா வாழ்கிறது போல ஆத்மா பாதுகாக்கப்படலாம். என் வாழ்க்கையில பாதி அவுட்டு. நீ பாதி, உங்க வாழ்க்கையில் 100 வயசு வேற இருக்கலாம், நான் 25 வயசுல செத்துருவீங்க. எது சாவும்? ஆத்மா என்ன செஞ்சிடும்? செத்துரும். ஆத்மா செத்தா எப்படி இருப்போம்?
உயிரோடு இருந்து என்ன பிரயோசனம்? செத்து போனா நல்லா இருக்கும். இது ஆத்மா என்ன செஞ்சிருக்கு? செத்து போயிட்டு. ஆனா ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா என்ன சொல்லும்? இன்னைக்கு செத்தலாம் எங்க இருப்ப? நான் செத்த, நான் சாக மாட்டேன், என் சரீரம் தான் சாபம், நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஆத்மா சாகாதே அப்படின்னு என் ஆத்மா சொல்லும். அல்லேலூயா. ரைட். 4வது வசனம் என்ன இருக்கு? 3:4. ஆமென். எப்படி பிறப்பான் என்றால் ஆமென். போதும். வேதம் தெளிவா சொல்லுங்க. ஆதாம் மண்ணினால் பிறந்தான். சொல்லுங்க. இயேசுனார் ஆவியினால் பிறந்தார். நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பேன். ஜலம் கழுவ, ஆவி நிரப்ப. நான் எப்படி பிறக்கிறேன்னு பாருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தினால். இப்ப இவன் நீதான் பக்கத்தில் இருக்க, ஒன்னி தான் ஓயாம சொல்ல வேண்டியிருக்கு. இவன் முன்னோர்ல இருந்தே பிறந்துகிட்டு இருக்கான். மாம்சத்தின் அடிப்படையில், பிசாசின் எண்ணத்தோட, பரம்பரை சுவாபத்தோட. இப்ப இவனை திரும்ப பிறக்கணும். திரும்ப இவன் இல்ல, இவன் தாயின் வயிற்றில் திரும்பி என்ன செய்ய முடியாது? உள்ள இருக்கிற மனுஷனை பிறக்க வைக்கணும். அவன் உள்ள எண்ணங்கள் எல்லாமே யாருக்குள்ள இருக்கு? பிசாசுக்குள்ள இருக்கு. கண்ணை மூடுத மாதிரி தெரியல, திறக்க மாதிரி தெரியல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. முடிச்சிருவேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவேன். இந்த ஆவியினால பிறக்கிறது. அல்லேலூயா. என் பாவத்தையும் சொல்லுங்க, சாபத்தையும் கழுவி பரிசுத்தமாகி ஞானஸ்நானம் என்ற ஞானஸ்நானத்தினாலே என் பாவத்தையும் சாபத்தையும் அடக்கம் பண்ணி ஆவியிலே பிறக்கிறேன். என்ன செய்ற? எப்போ அவரே எல்லாம் நல்ல ஆமாசாமி போட்டு வேட எப்ப என்ன சொல்லனா அதெல்லாம் ஆவியில பிறக்கிறாங்க. முதல்ல இருந்துலாம் சொல்லணும். ஆவியில பிறக்கிறேன். எந்த மனுஷன்? உள்ளான மனுஷன். நான் இப்ப திரும்ப பிறந்திருக்கிறது பழைய மாம்ச மனுஷன் இல்ல. நான் என்ன மனுஷன்? ஆவி மனுஷன். சொல்லுங்க, நான் என்ன மனுஷன்? ஆவி மனுஷன். ஆவியில பிறந்த புது மனுஷன். ஜலம் எதுக்கு? ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவத்தை நான் தண்ணியில் என்ன செய்து அடக்கிட்டு முங்கிட்டு எந்திக்கும் போது ஆவியினால் பிறக்கிறேன். என்னனால் பிறக்கிறேன்? அவர் அதான் சொன்னார். ஜலத்தினாலும், அதாவது உன் பாவம் தண்ணியில் மூழ்கப்பட்டு பட்டதுனாலையும் ஆவியினால திரும்பி ஆவியை பெறுதுனாலையும் பிறக்க வேண்டும் அப்படின்னாரு. நான் எப்படி பிறந்திருக்கேன்? இயேசு யான் ஜலத்தினால் பிறக்கவில்லை. அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட என்ன இருள் இல்லை. அவர் பரிசுத்தத்திலே பயங்கரமானவர். ஏன் நான் பாதியான மனுஷன். நான் ஜலத்தினால் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு? கழுவப்பட வேண்டிய. ரத்தத்தினால் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு? கழுவப்படணும். நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டு, சொல்லுங்க, ஜலத்தினால் அல்லேலூயா பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறந்தால் நான் ஆவியினால் பிறக்கிறேன். 1 மாசத்துல ஞானஸ்தானம் கொடுக்குது, 2 மாசத்துல ஞானஸ்தானம் கொடுக்குது. இதெல்லாம் பயங்கர தவறு. ஒருவன் சீசனாக 3 வருடங்கள் தேவை. 3 வருடத்தில் அவனை சீசன் ஆக்கி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். பாவம்னா என்ன, பிசாசுனா என்ன, சிலுவை சுமக்க பலன் வந்த பிறகு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்பதான் அவன் ஆவியினால் பிறக்கிறான். நான் பிறந்தது ஆவியினால் பிறந்திருக்கிறேன். நான் ஆவியினால் பிறந்ததுனால இந்த உலகத்தை என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். சொல்லுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் நான் ஆவியினால் பிறந்திருக்க உலகத்தை ஜெயிப்பேன். ஏன்னா உலகத்தை படைத்தவர், உலகத்தை ஜெயித்தவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஆவியா எனக்குள்ள பிறந்திருக்கிறார். எனக்குள்ள கிறிஸ்துவாய் பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த உடனே என்ன ஆகுது? என் ஆத்மாவுக்கு உயிர் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? என் ஆத்மாவுக்கு உயிர் உண்டாகுது. நீங்க இயேசுநாதரை சந்திக்காம செத்தா உங்க ஆவி அப்படியே வேப்ப மரத்துலையும் முருங்கை மரத்துலையும் தொங்கிட்டு கிடக்கும். இதெல்லாம் தொங்கிட்டு கிடக்கும் இல்லையா? ஆனா நான் ஆவியினால பிறந்ததுனால அப்படிலாம் என் ஆவி என்ன செய்யாது? தொங்காது. என் ஆவி இளைப்பார். அல்லேலூயா. நான் பிறந்திருக்கேன், திருப்பி பிறந்திருக்கிறேன்.
நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கேன், இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். என் ஆவி பிறந்த உடனே என் ஆத்துமாவில் ஜீவன் உண்டாகிறது. நான் இயேசுவை போல மாற மாற அந்த ஜீவன் என்ன ஆகுது? பரிபூர்ணப்படுகிறது. எனக்கு ஜீவன் பரிபூர்ணப்பட்ட உடனே இயேசுவோடு கூட என்னை எடுத்துக்கொள்வார். இப்போ தலைமுறையெல்லாம் அப்படி வந்ததில்ல. நீங்கள் நல்ல கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தலைமுறை பிள்ளைகளை யாருனாலும் நீங்கள், நான் கிறிஸ்துவர்களை சொல்லலை, கிறிஸ்துக்குள்ள புதுசாக வந்து பாவத்தை அறிக்கை செய்து நான் சொன்ன அடிப்படையில் ஞானஸ்தானம் பெறாத அநேகர் உங்கள் தலைப்புள்ள கடுமையாக பாதிக்க நீங்கள் யோசனை பண்ணினாலும் பார்த்துக்கலாம். அறிவில் குறைஞ்சிருக்கும், சரீரத்தில் பலவீனமாக இருப்பார்கள், ஆத்மா பலவீனமாக இருக்கும், அநேக கண்ணிகள் ஏற்படும் அநேக பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்னா, இயேசுநாதர் என் தலைப்பிள்ளை சாபத்தை நீக்கும்படியாய் அவர் தலைப்பிள்ளையாய் பிறந்து என்னுடைய தலைப்பிள்ளையை பாதுகாத்திருக்கிறாருங்க விசுவாசம் உங்களுக்குள்ள, அந்த கிரியைகள் உங்களுக்குள்ள அல்லையா அந்த விவேகத்துக்குள்ளே வரணும். வந்துன்னா உங்கள் தலைப்பிள்ளைகள் பாதிக்கப்படாது. இப்படி தான் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ரைட். நான் சொல்லிடுறேன்னா, ஆதாம் எப்படி பிறந்திருக்கிறார்? இயேசுநாதர் எப்படி பிறந்திருக்கிறார்? அவர் மண்ணினால் பிறக்கலையோ? நான் எப்படி பிறந்திருக்கேன்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். அல்லேலூயா. ஜலம் என்ன செஞ்சிருக்கு? என்னை கழுவி பரிசுத்தமாயிருக்கிறது, ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆவியில திரும்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறார்? எனக்குள்ள பிறந்திருக்கிறார். நான் என் ஆவி எனக்குள்ள பிறந்ததுனால என் ஆத்துமாக்கு என்ன உண்டாயிட்டு? ஜீவன் உண்டாயிட்டு. என் புதிய பழைய மனுஷன் உள்ள இருக்கிற மனுஷன் அவன் என் பரம்பரை சாயலில் இல்லை. இப்ப யாரை போல மாறிக்கிட்டு வரான்? இயேசுவை போல மாறிக்கிட்டு இருக்கான். அதனால என் ஆத்மா என்ன செய்து இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிட்டு. அல்லேலூயா. நான் என் ஆத்மா பிசாசுக்கு இன்னுமே என்ன இல்லை? அடிமை இல்லை. என் சரீரத்தை ஒரு பிசாசு பிடிக்கணும், என் ஆத்மாவில் சரியானபடி இயேசுவை சேவிக்கலைன்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆத்மா சரீரம், சரீரம் ஆத்மா. என் சரீரத்தை பிசாசு பிடிக்காமனா என் ஆத்மா தேவனோடு இல்லைன்னு அர்த்தம். ரைட். இதான் அர்த்தம். இதான் ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூர்ணப்பட்டதின் அர்த்தம், இயேசுவை போல மாறுவதின் அர்த்தம். இது இயேசுநாதர் பெத்லகேமில் பிறந்த 2000 வருஷத்துக்கு பிறந்து முடிச்சு போயிட்டார். நீங்கள் அதை படிக்கணும்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் சொல்ல வேண்டிய காரியங்கள். அவர் பிறந்ததுனால பல காரியங்கள் நடக்கு. அவர் பிறந்ததை குறித்து ரொம்ப பேசுகிறாங்க. அல்லேலூயா. இந்த பிறவியை கொண்டு வந்தது பைபிளில் யார் பிறந்த நாளை கொண்டாடினா? ஏரோது பார்வோன் ஜென்ம நாளை கொண்டாடினான், ஏரோது பிறந்த நாளை கொண்டாடினான். பைபிளில் கிறிஸ்துவங்க யாருமே பிறந்த நாளை கொண்டாடினதை நீ கவனிக்க முடியாது. ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்க? உலகம் முழுவதும் ஏரோதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இயேசுநாதரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? பிறந்த நாள் கிறிஸ்மஸை யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறது யாரை முன்ன வைக்கிறாங்க? ஏன் விடுமா? அதுக்கு யார் குடியில் கட்டிருக்கா? ஏசு கிறிஸ்து தான் முன்ன வைக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த கிறிஸ்மஸை கொண்டாட காரணம் என்னன்னா, பிறப்ப இறப்ப யாரை மகிமைப்படுத்துறாங்க? இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க. அதனாலதான் நம்ம கொண்டாடுறோம். இல்லைன்னா நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பிறப்பு இல்லை. சொல்லுங்க. அவருக்கு இறப்பு இல்லை, அவருக்கு அழிவு இல்லை, அவருக்கு தொடக்கம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அவர் காணக்கூடிய தேவனும் இல்லை, அவர் காணக்கூடாத தேவன். அல்லேலூயா. அதனால இந்த தேவனை தான் நம்ம சேவிக்கிறோம். ஆமென். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் காரியம். அதனால இயேசுநாதர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார், நான் இயேசுவுக்குள் பிறந்திருக்கிறேன். என் தலைப்பிள்ளை அதில் சாபத்தை எல்லாம் அவர் தலைப்பிள்ளையாக பிறந்து அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். எல்லாரும் முழங்கால்